ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா உலகப் போரை நடத்தி யாரும் பேரை கெடுத்துக்கிற அளவுக்கு அரசியல் சூழல்கள் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் அளவுக்கு வந்து எங்க யார் குண்டு போட சொன்னாங்கன்னு யாருக்கும் தெரியாது, எல்லாமே தெரியும், சோசியல் மீடியாவுக்கு எல்லாம் தெரியுன்றப்ப இப்ப யாரும் இந்த தப்பு பண்ண மாட்டாங்க. சமாதானம் பேசுறது தான் ஆள் அடிச்சுக்குவாங்களே தவிர வேற ஒன்றும் இல்லை. நிறைய தீர்க்கதரிசிகள் என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்காவும் ருசியாவும் சமாதானம் பேசும் தான் சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, வள்ளலாரும் சொல்லிக்கிறாரு அமெரிக்காவும் ருசியாவும் சமாதானத்தை பேசுவார்கள் சொல்லிக்கிறாரு. அதை தான் பேச போறாங்க தவிர இந்த இடத்துல போர்கள் மூலம் அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி இன்னுமே நம்ம மனித தன்மைக்குள்ள போயிட்டு இருக்கோம், மனிதாபிமானத்துக்குள்ள. உலகமே குண்டு போட்டா தான் ஒருத்தனை அழிக்க முடியுன்ற நம்பிக்கைலாம் நம்மளுக்கு இல்லை. சரிங்களா, எதுக்கு அதை போய் செய்யணுன்ற மைண்ட் செட் நம்மளுக்கு வந்துருச்சு. ஒரு காலத்துல வந்து ஒருத்தனை அடிச்சு பிடுங்கணும் அப்படிங்கக்கூடிய மைண்ட் செட்ல இருந்து இப்ப எல்லாமே மாறிட்டாங்க. அப்படி பிடுங்க முடியாதுன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா காலங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டே வருது இல்லையா. எனவே நம்ம பயப்படுற மாதிரி 3ஆம் உலகப் போர் நடந்துடும், குண்டு போடுவா, அது போடுவா, இது போடுவான்றதுலாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வளர்ச்சியில நிறைய இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு குண்டு போட்டோம்னா நம்ம விழுந்ததுக்கு அப்புறமா செத்து போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ குண்டு வரது எல்லா பேரும் தூக்கி இருந்தாலும் மிஷின்க்கு நானாகி அதை ஆப்போசிட்ல சுட்டு கீழே விழுத்துரும்.